வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, இந்நாட்களில் அநேகர் தங்களுடைய வாழ்வில் ஞானமில்லாதவர்களாய் வாழ்கிறார்கள். என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம் என்கிற தெளிவு இல்லாமல் வாழ்கிறார்கள். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் தோல்வி. இப்படி இருப்பதால் சில நேரங்களில் வாழ்க்கை வெறுத்து போய் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். இப்படி அறிவு இல்லாமல் வாழ நான் உன்னை படைக்கவில்லை. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமான தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. சாலமோன் தன் மக்களை நடத்தவும் சரியாக ஆளுகை செய்யவும் தனக்கு ஞானம் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டபோது அவனுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்தேன். அவன் காலத்தில் அவனுக்கு இணையான ஞானம் கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை. இன்று நீ ஒவ்வொரு நாளும் உன் வேலைகளை ஆரம்பிக்கும் முன், செயல்களை செய்யும் முன் என்னிடத்தில் ஜெபித்து தேவையான ஞானத்தை பெற்று செயல்படுவாயானால் உன் வாழ்வில் எப்போதும் தோல்வி இல்லை, நீ வெற்றி பெறுவாய். நான் உன்னை இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதார வசனம்: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10.